நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வேண்டாம், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. எதுவுமே காரணம் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக், ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனிகளில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப அந்த பணம் எப்படியும் பெரும்பாலும் நஷ்டத்தை தராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அப்படி கம்பெனியில் முதலீடு பண்ண தெரில அப்படின்னா கன்சல்டண்ட்டோட சப்போர்ட்டோட மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. சம்பாதிக்கலாம் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அப்போ ஆப்ஷன் ட்ரேடு பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடு பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஃபியூச்சர், ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு 2 அமைப்பு இருக்குது. பொதுவாக ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய தொகை வேணும், அமௌண்ட் வேணும். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும். ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி. ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக் என்ன ரேட்டோ அந்த ப்ரைஸ்க்கு அதை நம்ம வாங்கிடலாம். ஆனால் ஃபியூச்சர், ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை சொல்லித்தர்றதுக்கு முறையான ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம். அந்த முறையாக சொல்லித்தர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப ரொம்ப அதிகம், அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க சொல்லி கொடுத்தா கூட அதெல்லாம் நம்மளுக்கு எந்தளவு சக்ஸஸ் தருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10% பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ மெஜாரிட்டியை 90% பேருக்கு அது லாஸில் தான் தர முடியுது. அந்த லாஸில் முடிகிறதுக்கு அப்படிங்கிறது காரணங்கள்ல இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் ஒரு 5 நாளைக்குள்ள முடியக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை ஆரம்பிக்கும்போது என்ன ரேட்டில் ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கும்போது என்ன ரேட்டில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் 49,895 ரூபா 10 காசுன்னு காட்டுது. சரி, 49,895 ரூபா 10 காசு அப்படிங்கிறதுல இன்னைக்கு கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா, புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 பைசாவில் நிற்குது. இங்கேயும் 5 பைசாவில் நிற்குது. அதாவது வேற மாதிரி ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா, இதையும் 0 பண்ணிட்டாங்க, இதையும் 0 பண்ணிட்டாங்க. சரி, இது 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2024
இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே, அதாவது இந்த வாரத்து கான்ட்ராக்ட் இன்னைக்கு முடிகிற நாள், அதனால அது 0 ஆயிடுச்சு. சரி, அப்படின்னா ஒருவேளை அடுத்த வாரத்து கான்ட்ராக்ட் வருது இல்லைங்களா, 19ஆம் தேதி, அதனுடைய ரேட் என்னன்னு இப்போ பாருங்க. $49,800 கான்ட்ராக்ட் 405 ரூபா, 49,900 கான்ட்ராக்ட் 392 ரூபா. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் எவ்வளவு? இந்த பக்கம் ஒரு 5 ரூபா 35 காசு 400 விட அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் ஒரு 8 ரூபா 400 விட கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிற கான்ட்ராக்டு இவ்வளோதான், 400 ரூபாயில் தான் வித்தியாசத்தில் தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் அதே கான்ட்ராக்டு அடுத்த வாரம் புதன்கிழமை இதுவும் 0 நிற்கும், இதுவும் 0 நிற்கும். அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 50,000 ரூபா மதிப்பு உள்ள ஒரு கான்ட்ராக்டை 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 50,000ங்கிறது 51,000 52,000 அப்படின்னு மேலே போச்சுன்னா இந்த 392ங்கிறது இங்கே பாருங்க 1000 ரூபா நிற்கலையா, இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும். ஒருவேளை அந்த ரேட்டுக்கு போகலைன்னா இன்னைக்கு பார்த்த மாதிரி 0 ஆகிடும். இதை இந்த ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 49,900 இந்த கான்ட்ராக்டை அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க கால் ஆப்ஷனுக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டு இறங்கும் அப்படின்னா அதுக்கு அட் த மணியாக 405 சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மணி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாமே இந்த மணி, புட் ஆப்ஷனுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாமே இந்த மணி அப்படிங்கிற மாறும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறப்ப உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, உங்களுக்கு லாபத்தை தர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நாம் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்கிறது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்குதா அப்படின்னா மார்க்கெட் ஏறுதுன்னு அர்த்தம், ரெட்டாக இருந்தால் மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை முழுசாக கற்றுக்கிறதுக்கு தான் ஒரு 48 நாள் அப்படின்னு நம்ம சொன்னது. அந்த 48 நாளில் முழுசாக கற்றுக்கிறதுக்கு இங்கே நிறைய பேரால் முடியலை. யாராவது 1-2 பேர் தேறி வந்தாங்கன்னா அது பெரிய விஷயம். வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் 90% மக்கள் தோக்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் 90% மக்கள் கற்றுக்காமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 10% மக்கள் ஜெயிக்கிறாங்கன்னா 10% மக்கள் கற்றுக்கவும் செய்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. கரெக்டாக பாஸ் ஆன பிறகு மட்டும்தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கே உள்ளே வராங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு பணத்தை விட நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் ஆப்ஷன் ட்ரேடிங் மோர் காம்ப்ளிகேட்டட். இந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை எமோஷனை தர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டையும் எஸ்ஐபியையும் ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற மனநிலை இல்லாதவங்க தான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வராங்க. நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வராங்க.
அது அவங்களுக்கு முழுசாக கற்றுக்கிட்டு சரியான சூழ்நிலையோடு உள்ளே வந்தாங்கன்னா ஃபெயிலியர் ஆகாது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் இல்லாமல் ஸ்டாக்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்தோட முடிவில் 25% 36% வரைக்கும் கிடைக்கும் வருஷத்துக்கு. இது எஸ்ஐபி அப்படிங்கிறப்ப அது வேற மாதிரி. ஆக ஆப்ஷன் ட்ரேடிங் வரணும் அப்படிங்கிறவங்க முதல்ல கற்றுக்கோங்க, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் வராதீங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏறுறதையும் இறங்குறதையும் நிர்ணயம் பண்ணுறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் மார்க்கெட்டை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்க தெரியணும். அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது எத்தனை சதவீதம் வேலை செய்யுது, எந்த இடத்துலலாம் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இங்கே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கா, இல்லை அதை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நேரம் இருக்கா, சொல்லி கொடுக்குறவங்க ஒரு புரிதலோடு சொல்லி கொடுக்குறாங்களா, அதை புரிதலோடு கற்றுக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இருக்காங்கிற மாதிரி விஷயங்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் உங்களை கற்றுக்க வைக்கிறதும் கற்றுக்க முடியாமல் போகிறதும். ஒரே வார்த்தையில் ஈஸியாக கேண்டிலோட டைரக்ஷன், அதாவது ட்ரெண்டோட டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும்போது மட்டும் நம்ம ஆர்டர் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எதுலேயும் என்கேஜ் ஆகாமல் இருக்கணும். அதாவது வேறு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது இந்த குறிப்பிட்ட தொகைங்கிறது எதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா அப்படிங்கிறத வச்சு வருது. அந்த டெல்டாவில் தான் ஷேர் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் வந்து 1 பாயிண்ட் ஏறும்போதும் கூட ஆப்ஷனில் 1 பாயிண்ட் ஏறும். இந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்குறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அத்தனையும் ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது. நான் வந்து வேறு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியம் இல்லாத மாதிரி ஆகிடுது. ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நேரம் ஒதுக்கி அதுக்குரிய வசதிகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸாக அதில் இருந்து முழுசாக கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு உபரி வருமானமாக உங்களுடைய முதலீட்டிலிருந்து ஒரு குறைஞ்ச சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்து அது உங்களுடைய பயிற்சிக்கு பிறகு நல்ல அளவில் லாபம் தரும். ஷேர் மார்க்கெட்டோடைய அபாயம் அப்படின்னு ஒன்று படிக்கும்போது பொதுவாக எல்லா ஷேர் மார்க்கெட்டுக்கும் இது பொருந்தும், எல்லா ஷேருக்குமே அது பொருந்தும். அது ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஷேரு, ஸ்டாக்கு அதுக்கும் பொருந்தும், ஃபியூச்சருக்கும் பொருந்தும், ஆப்ஷனுக்கும் பொருந்தும். இதில் முறையாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல சொல்லிட்டு வரோம். இந்த ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியில்
இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கால் ஓஐ இன் லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த 81 6600 அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. 82 பாயிண்ட் அது சம்திங்கில். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே 684 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அப்படியே கீழே வந்தோன்னா 176. அந்த சேஞ்சஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை ஈஸியாக புரிகிறதுக்கு என்னென்னா, இந்த லென்த்தான கோடு பச்சை கோடு, இந்த லென்த்தான பச்சை கோடு, இந்த லென்த்தான புட்டு சைடில் உள்ள பச்சை கோடு சப்போர்ட்டாக வேலை செய்யும். இது கால் சைடில் உள்ளது ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். அந்த ப்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 6500 இங்கே சப்போர்ட்டு, 6600 இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில தான் மூவ் ஆகும். ஒருவேளை இந்த இது குறைஞ்சி இது அதிகமானால் 6700 வரைக்கும் போகும். அதே மாதிரி இது குறைஞ்சி இது அதிகமானால் 6400 வரைக்கும் போகும். பொதுவாக இந்த மாதிரி ஒன்று பெருசாகவும் இந்த மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும்போது அதுக்கு இடையில தான் மார்க்கெட்டு மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டு 6559 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. இதையே நம்ம சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் அதிகபட்சமாக 6622 வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் போகலை. இங்கே மார்க்கெட் இந்த வரைக்கும் வந்திருக்கு. இதை தாண்டி மார்க்கெட்டு இறங்கலை. இதுதான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய வேலை. குரூட் ஆயிலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய வேலை. அந்த மார்க்கெட்டு இறங்கும்போது புட் ஆப்ஷனில் இங்கே ப்ரைஸ் ஏறி இருக்கு. இது 1 மினிட் டைம் ஃப்ரேமு. இதே இது 3 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா
இந்த மாதிரி வருது. இங்கே அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இங்கே இறங்கும் போது 8 மணி. இந்த கேண்டிலுடைய மதிப்பு 213 227. கிட்டத்தட்ட 14 பாயிண்ட். இங்க அதே கேண்டலுடைய மதிப்பு ஒரு 16 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜம்பிங் இங்கே கொடுத்துருக்கு, இங்கே ஒரு ஃபாலிங் விழுந்திருக்கு. த்ரீ மினிட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் அந்த டெல்டாவுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணக்கூடியதில் நிறைய பங்கு இருக்குது. அது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பார்த்துட்டோம். அதே மாதிரி நிஃப்டி பேங்கில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இது வந்து இண்டெக்ஸு காலையில் 9:36 பிறகு மார்க்கெட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. இந்த இடம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு அப்படி டைரெக்டாக கடற்கடன்னு மேலே போயிடுச்சு. அதுக்கு பிறகு புட் ஆப்ஷனில் ஆர்டர் எடுத்தாங்கன்னா மெதுவாக இறங்குது. ஓகே, இப்போ இதில் வந்து ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு ஏறின இடத்த பாருங்கள். இந்த பிவட் பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த பிவட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இது இண்டெக்ஸ். இந்த டைமிங் ஒம்பது 36 10:36 10:39 எது வச்சாலும் சரி. இந்த இடமே கூட வச்சுக்கலாம். 10:36 1 மணி நேரம். இதே இது இங்கே பார்ப்போம்.
இது அதே கான்ட்ராக்ட் தான். 49700 49700 கான்ட்ராக்ட். இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அறிகுறியும் கிடையாது. நீங்களாக கண்டுபிடிக்கணும். அதாவது பிவட் பாயிண்ட் இல்லை. ஓகே, அப்போ இங்கே 9:36க்கு மேலே போகுது, 10:36க்கு முடியுது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது $374 காட்டுது. இந்த 374 எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் பயிற்சி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 6 மாதம் பயிற்சி வேணும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு மார்க்கெட் இறங்குது. அந்த இறங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஆரம்பித்த இடம், அதை வேற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த இடம் வரைக்கும் அது வருது. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்திருக்கு. சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு அதே அளவுக்கு அது ஏறி இருக்கணும். அதாவது இண்டெக்ஸ் ஏறும்போது கால் ஆப்ஷனில் ஏறுது, மார்க்கெட் இறங்கும் போது கிட்டத்தட்ட அந்த பிரேக் அவுட் மாதிரி ஒரு மாதிரி இடத்துக்கு வரைக்கும் வந்துடுது. அது வரைக்கும் அது ரீச் ஆகுது. இங்கேயும் அப்படித்தான், கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு இறங்கிருச்சு. சரி, ஆனால் இப்போ இறங்கும்போது புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஃபால் ஆச்சோ அதே இடத்துக்கு போகணும் இல்லைங்களா? போகலை. ஆக்சுவலாக எங்கே போயிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து இண்டெக்ஸில் இறங்கி இந்த இடம் இந்த இடமும் இந்த இடமும் போயிருக்கணும். ஆனால் எவ்வளோ போயிருக்கு பாருங்க. இவ்வளவுதான் போயிருக்கு. பாதிக்கு பாதி தான் போயிருக்கு. இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வந்திருக்கு அப்படின்னா கூட அதுக்கு பிறகு அவ்வளோ இறங்கியும் இங்கே ஏறலை. இந்த விஷயம்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்களுக்கு வர வேண்டியவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மார்க்கெட்டில் நீங்கள் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் ஏறவே ஏறாது. $50,200 புட்டு.
936க்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடம் தான், இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரணும் 490. ஆனால் மார்க்கெட்டு முடிஞ்சது 305. ப்ராஃபிட் கொடுத்தது இந்த அளவுக்கு. ஆனால் உண்மையிலேயே ப்ராஃபிட் வர வேண்டியது இந்த அளவுக்கு. இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இதுதான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் டைம் டிகேன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் சாதாரணது கிடையாது, ரொம்ப ரொம்ப அபாயமானது. அதைத்தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த இடத்த கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுதா அப்படி பார்க்கலாம். $4,900 $50,000. இந்த இடத்துல இருந்து 4,900 இந்த இடத்துல இருந்து $4,900 $50,000. இது வரைக்கும் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எமோஷனலாக இருக்கிறவங்க வந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு காரணம் இங்கே ஆரம்பித்து அங்கே வந்தால் கூட அங்கே அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. இதுக்கு காரணம் டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுங்கிறப்ப ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக லைவாக சொல்லித்தர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்காங்களான்னு தெரில. நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சப்போ சொல்லித்தரேன், தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தரேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அபாயமானது தான், அதுக்கு பழகாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. Okay, thank you very much friends. Bye.